எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் பற்றி பேசுகிறக்கா வந்திருக்கோம். அரட்டை ஸ்குவாடு, வெற்றி, லாக்கூல், மட்டு, விகே, நாங்கள் 4 பேர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எல்லா டீமையும் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து கேகேஆரை பற்றி பேச போகிறோம். அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு. ஷார்ட்டஸ்ட் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 6 பேர் ரீட்டைன் பண்ணாங்க. நிறையா கொடுத்து வெங்கடேஷ் 23.75 எடுத்தாங்க. எல்லாரும் பாய்ஸ் வெல்கம். நான் வந்து இப்போ 21 பேரையும் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீமை பற்றி ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பிளேயிங் 11, அப்புறம் கீ பெர்ஃபார்மன்ஸ் எங்கே ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஆர்டராக பார்க்கலாம். வெங்கடேஷ் 23.75, ஹியூண்டன் டிகாக் 3.6, குர்பாஸ் 2, நார்கியா 6.5, அங்கிரிஷ் ரகுவன்சி 3, வைபவ் அரோரா 1.8, மாயங் மார்க்கண்டே 0.3, அதாவது 30 lakhs, ரோமன் பவல் 1.5, மனிஷ் பாண்டே 0.75, ஸ்பென்சர் ஜான்சன் 2.8, லவ்னித் சிசோடியா 0.3, ரஹானே 1.5, அனுகுல் ராய் 0.4, மொயின் அலி 2, உம்ரான் மாலிக் 0.75. முன்னாடியே இவங்க வந்து ரசல், நரைன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ராமன்தீப் சிங், ரிங்கு 6 பேரை வந்து ரீட்டைன் வேற பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய பேரை பைபேக் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இதுல வந்து ஏற்கனவே கேகேஆர் விளையாண்டவங்க அதுக்கு நாக்கியாவும் விளையாடிருக்காரு, குர்பாஸ் ஆடி இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர், அங்கிரிஷ், வைபவ் அரோரா, ரோமன் பவல் போனாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கினாங்கன்னு மட்டும் தான் சொல்லணும். ஸ்பென்சர் போனாங்கன்னு நினைக்கிறேன். ராணே ஏற்கனவே கேகேல இருந்த ஒரு அனுகுல்ரா கேகேஆர், எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க தேர் ட்ரஸ்டட், ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தவங்க, செட்டப் புரிஞ்சவங்க, நம்மகிட்ட இருந்தவங்க, அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இன்னொரு காமெடியும் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணாக்கு வந்து கேப் கொடுக்காம ரிட்டன்ஷன் டேட் வரைக்கும் வச்சுட்டு, ரிட்டன்ஷன் ஆனதுக்கப்புறம் கேப்பு வளைச்சு கொடுக்குறாங்க. எல்லா கேப்பும் கொடுக்குறாங்க. பெரிய பிள்ளையெல்லாம் உட்கார வச்சுட்டும் கொடுக்குறாங்க. இதுவும் நடந்தது இந்த கேகேஆரில் தான். வெங்கய்யருக்கு ஒரு எக்ஸார்பிட்டன் 23.75 யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் வாங்கினதும் இதே கேகேஆரில் தான். ஸோ இந்த கேகேஆரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தராக சொல்லுங்கள். அந்த வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு டீம் போனா அவ்வளோ போயிருக்காதுல்ல, இன்னொரு டீம் போயிருக்குல்ல. ஆர்சிபி வந்து அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தெளிவாக சஹாலும் வெங்கடேஷ் ஐயருக்கும் ஸ்லாஷ் போட்டுக்கிறோம், வேற யாரும் பிளேயர் போடல. நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 10 சஹால் அப்படின்னு போட்டுச்சிருந்தாங்க. ஆனால் 2 பேரும் எடுக்கலையே. அதான் 2 பேரும் எடுக்க முடியல. அதனால தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் குமார், ரசிக்தார் அப்படின்னு, அப்புறம் டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், மற்ற எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ இது கேகேஆர் பற்றி பேசுகிறோம். வெங்கடேஷ் ஐயர் கேப்டன் தான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். பட் ரஹானேவா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரஹானேவா வந்து அன்சோல்டா போய் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்தாங்க. மேபி இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காரு இந்த இதில், விஜயா சார் ரஞ்சி ட்ரோஃபிலன்னு சொல்லிட்டு, சரி அவர் எப்படியும் விளையாடுவாருன்னு சொல்லிட்டு இப்போ கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி ரஹானே கேப்டன் ஆகிறது வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், முன்னாடியே ஒரு டீம் லீட் பண்ணியிருக்காரு ஒரு ஐபிஎல் சீசன்ல. பிளஸ் அதனாலே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வாஸ்தவம் தான். ஐ திங்க் ஃபோர்த் டீம்னு நினைக்கிறேன் வெற்றி அவர் லீட் பண்றது. ஆமா, முன்னாடியே லீட் பண்ணியிருக்காரு. ஒரு சீசன் ஃபுல்லாவே லீட் பண்ணார்ல ஒரு தடவை. அந்த மாதிரி இன்டர்மீடியண்டா இன்னொரு தடவை லீட் பண்ணாரு. ஸோ அந்த பண்றப்ப ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டெஃபினெட்லி இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் கேப்டன்ஷிப். வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு வாங்கி அவர் தான் ப்ரொமோட் பண்ண எதிர்பார்த்தோம். பட் வைஸ் கேப்டன்சி கொடுத்திருக்காங்க. இது அனௌன்ஸ் பண்றதுக்கு முதல் நாள் கூட வெங்கடேஷ் ஐயர் ஐ எம் ரெடி டு டேக் அப் கேப்டன்சின்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. மேபி தேர் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு யூஸ் ரஹானே as a transition phase மாதிரி கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வெங்கடேஷ் ஐயர் அடுத்த சீசன்லயோ தில் மேக் ஹிம் a கேப்டன், இல்ல மிட்வேல ரஹானே கேப்டன்ஷிப் வந்து எடுத்துருவாங்களா அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிபெண்டிங் ஆன் ஹவு தே எண்ட் தி சீசன் திஸ் இயர். மற்றபடி அவங்க மெயினா ஒர்க் பண்ணது வந்து இந்த வின்னிங் டீமை திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியுமா, லைக் ஃபார் லைக் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் ஃபுல்லா. அதனால அந்த பிளேயிங் 11 மோஸ்ட்லி அதே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். பட் லைக் ஃபார் லைக் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஃபார் ஸ்டார்க் அது ஒரு பெரிய டவுன் கிரேடு. ஓகே, மேபி நோக்கியா, பட் அதுவுமே ஒரு டவுன் கிரேட் தான். அந்த மாதிரி லைக் சால்ட்டுக்கு பதில் இப்போ இருக்கிற கியூடிகே ஆர் குர்பாஸ் அதெல்லாம் டவுன் கிரேட் தானே. அது டவுன் கிரேட் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா யூ கம்பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்ட் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ் டு அதர் பிளேயர்ஸ். தே பிரிங் தேர் ஓன் ஸ்கில் செட் இது. பட் அவங்களோட காம்பினேஷன், அவர் ஸ்கில் செட் அவங்க ஓவரா எதிர்பார்க்கறது அது அதே அளவுக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அது மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் எல்லா டீமும் ஒரு குழப்பத்துல தான் இருக்கும். அவங்களே they have to find the best working combination. ஸோ இப்போ இதே காம்பினேஷன் திருப்பி யாராலையும் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை வேற டீம்ல கிரியேட் பண்ண முடிஞ்சு கேன் தே ஃபைண்ட் சக்சஸ், அது டவுட்ஃபுல் தான். அதான் இந்த மெகா ஆப்ஷன்ல இருக்க ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா டீமையும் ஒரு சொல்லி விட்டு they have to restart and reset the whole team combination, chemistry, dynamics எல்லாமே மாறும். சரி, இப்போ கம்பீர் இத்தனை நாள் இருந்தாரு மென்டாரா. இந்த வாட்டி வந்து
மஞ்சசோக்கா போட்ட பிராவோ வந்து இங்க போயிட்டாரு மாதிரி. ஏன்னா அவர் அங்கேயும் சிபிஎல்லையும் இந்த டீமோட நிறைய க்ளோஸ்லி அசோசியேட்டடு. ஸோ நோ வண்டர் இந்த மூவ். பிராவோ வந்து மேஜர் சேஞ்ச் இன் சப்போர்ட் ஸ்டாஃப்ல வந்து இஸ் கோயிங் டு பி த மென்டர் ஆஃப் கேகேஆர் இந்த வாட்டி. சந்திரகாந்த் பண்டிட் ஆஃப் கோர்ஸ் வில் கண்டினியூ. வெயின் பென்ட்லி வில் பி த டீம் மேனேஜர். வெங்கி மைசூர் வினோ டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். பரத் அருண் இந்தியாவோட பவுலிங் கோச் தான், கேகேஆரோட பவுலிங் கோச். வெரி ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் கோச் அவர். ஸோ சப்போர்ட் ஸ்டாஃபும் ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸு சீசன்டு சப்போர்ட் ஸ்டாஃபாக தான் இருக்கு. மட்டு அந்த இவரும் இருக்காரு. சந்திரகாந்த் பண்டிட் ரஹானே அவருக்கு ஃபர்ஸ்ட் பொம்பை ரஞ்சி ட்ரோஃபி ஜெயிக்கும் போது ரஹானே இருந்திருப்பார்ல அந்த ஆமா. அப்புறம் மும்பை மத்திய பிரதேசோட ஜெயிக்கும் போது வெங்கையா இருந்தனால வெங்கையா இறங்கி பிடிச்சிட்டு வந்தாங்க. அதான். ஸோ அதான் இன்னும் சொல்றது இவங்க ஆனா கொஞ்சம் நல்லா தான் இது 11 நல்லா தான் இருக்கு. பட் வெரி ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் 21 பிளேயர்ஸ், பேக்கப் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வெறும் உம்ரான் மலிக் தான். ரொம்ப கம்மியா இருக்கு பேக்கப்ஸ். அந்த லாங் டோர்னமெண்ட்ல ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ், ரசில், ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸே சொல்றேன். ரொம்ப பேக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா. ஆனா அவங்க டு பி ஃபேர் ரசலுக்கு வந்து ரோமன் பவல் அப்படின்னு ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. லைக் ஓகே நரேனுக்கு மொயின் அலி, நோக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், லைக் ஃபார் லைக்னு சொல்ல முடியாது. பட் அந்த அதான் எல்லா ஃபாரினருக்கும் ஒரு ஈக்குவலன்ட் அந்த ஸ்பாட்டுக்கு விளையாடுற ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. லைக் ஃபார் லைக்னு சொல்றத விட அதான் அந்த ஸ்பாட் ரீப்ளேஸ்மென்ட். இந்தியன் பேக்கப்ஸ் ரொம்ப ஒண்ணுமே இல்ல. ஏன் ஒண்ணுமே இல்ல? இப்போ ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. பட் தென் இல்ல இப்போ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மலிக் மூணு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு 2 பேர் ஆடுவாங்க. அதான் பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் இல்ல. அதுல ஒரு 2-3 மேட்ச்னாச்சும் மிஸ் பண்ண மாட்டாங்களா ஆப்ஷன்ஸ்? நீ ஆசைப்படுறியா மிஸ் பண்ணணும்னு? இல்லடா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வெறும் நோக்கியாவும் ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேரும் நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. ஸோ 2 ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமே வந்து 5 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஒரு ஐபிஎல் ஜெயிக்கிறது கஷ்டம். அப்படி வரீங்களா? இல்ல இன்ஜுரி ப்ரோனா இருக்குல்ல அப்படி சொல்றேன். பேட்டிங் வந்து இவங்க அதான் ரஹானே நோவில் பிளே ஆல் கேம்ஸ், அதுல எந்த இதுவும் கிடையாது. ஸோ அங்கிரிஷ் மேபி த இம்பாக்ட் பிளேயர், இல்லை அவங்க ஃபேவரட் அனுகுல் ராயும் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அந்த 60க்கு 5 70க்கு 5னா அனுகுல் ராய் எடுத்து இம்பாக்ட் பிளேயர் அனுப்பி விட்டு அப்புறம் 2-3 ஓவர் போடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஒரு பேட்டிங் சாலிட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்னா மனிஷ் பாண்டே, த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் ஐபிஎல், அவரும் இருக்காரு. அதான் ஸ்பாட்ஸ் கம்மியாக இருந்தாலும் வெல் ரவுண்டட் சைடு தான். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், தே ஹாவ் குட் பீப்புள் டு சப்போர்ட் தெம். பிராவோ மாதிரி ஒருத்தர் வந்து ஐ திங்க் டெஃபினெட்லி ஆட் மோர் வேல்யூ டு த பவுலிங். அந்த 2 பேர் 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர்னாலும் ஐ திங்க் தே வில் கம் அப் வித் ப்ராப்பர் பிளான்ஸ். பரத் அருண் அண்ட் பிராவோ இருக்கிறதுனால தே வில் கம் அப் வித் எக்ஸலன்ட் பிளான்ஸ் இன் பவுலிங். பேட்டிங் இஸ் வெல் ரவுண்டட். தே ஹேவ் an experienced captain and an experienced coach and they are defending champion. ஸோ அதனால மேஜர் ஃப்ளாஸ் இல்லை. டீம் லுக்ஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு பி இந்த டாப் 4. மேஜர் ஃப்ளாஸ் இல்லை. டீம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நீங்க டீமை பத்தி சொல்லுங்க, அப்புறம் நம்ம டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பேசுவோம். இவங்க மென்ஷன்ட் அபவுட் மென்டர்ஷிப் ஆஃப் பிராவோ. இப்போ பிராவோ வந்து பிளேட் கீ ரோல் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ் மென்டரா இருக்கப்ப சைட்லைன்ஸ்ல எப்பயும் இருந்தாரு, கோச் பண்ணாரு, நோட் கொடுத்து விக்கெட் எடுக்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு சென்னை பவுலிங் லைனப்ப வந்து கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் பிராவோ. ஸோ இட்ஸ் லாஸ் ஃபார் சென்னை, கெயின் ஃபார் கேகேஆர்னு சொல்லுவேன். அதே நேரத்துல லூசிங் கௌதம் கம்பீர் மென்டர்ஷிப் வில் இட் ஹாவ் அ இம்பாக்ட் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு அது தட் மைட் பிளே ரோல் தான் தோணுது. இவங்க அதே லீடர்ஷிப் கிட்டத்தட்ட இருக்காங்க. இந்த சென்ஸ் ரஹானே இருக்காரு, அதே கோச் இருக்காரு, சந்திரகாந்த் பண்டிட் இருக்காரு. பட் ஒருவேளை கௌதம் கம்பீர் மென்டர்ஷிப்னாலதான் லாஸ்ட் சீசன் ஜெயிச்சாங்களா, அவரோட இன்ஃபுளுன்ஸ்னால ஜெயிச்சாங்களான்னா அது இந்த சீசன் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அங்க இன்னும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் அபிஷேக் நாயர் சொல்லலாம். அவர் தான் ஆக்சுவலா பார்த்தா ஆஃப் சீசன் ஃபுல்லா எல்லா பிளேயர்ஸோட இன்வால்வ் ஆகிறது வந்து அபிஷேக் நாயர் தான் மெயினா. ஸ்குவாடே பூட் அவுட் ஆயிடுச்சுல, அந்த ஸ்குவாட் தான் இப்ப இந்தியன் நேஷனல் டீமுக்கு மூவ் ஆயிடுச்சுல இப்போ. அப்படின்றப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்றான் வெற்றி. சோ இந்த தடவை கேட்கற பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாராவது இந்தியன் டீம்ல எண்ட் பண்ணா நாட் டு பி சர்ப்ரைஸ்ட். பட் தே மைட் நாட், எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் தே மை நாட் ஃபினிஷ் இன் தி டாப் 4. ஓகே லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாப் 4 போயிடுவாங்களா இந்த கேகேஆர்? எனக்கு இப்போ ஓரளவு வெல் ஈவன்
பேலன்ஸ் டீமா தான் இருக்கு. ம். ஐ திங்க் தே வில் பி அட்லீஸ்ட் 3rd இல்ல 4th போயிருவாங்கன்னு தான் பிளே நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப் எல்லாமே போயிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாம் ம். எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏன்னா நிறைய பேர் ஃபேண்டசில எடுத்து வச்சிருக்கிறதுனால நான் ஃபேண்டசியில் எடுத்திருக்கேன்னா நான் ஜெயிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன். பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் வின் ஃபார் ஐபிஎல். பட் ஐ திங்க் தே ஆல்வேஸ் ஹேவ் சம் லக் ஃபேக்டர் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ஐபிஎல். ஸோ ஐ ம். திங்க் தே வில் பி ஸ்குவீசிங் இன்னு தான் நினைக்கிறேன் வித் டாப் 4. ஓகே. மட்டு இப்போ லாஸ்ட் இயர் இவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சுனில் நரேன். ம். அவர் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஓப்பனிங்கில் அடிக்கிற மாதிரி ஒரு 400 ரன்னுக்கு மேலே அடித்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி அது கூட ஓகே. ரஹானே இஸ் அ குட் டீசென்ட் அண்ட் குட் கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அது ஒன்றும் பெருசாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன்றும் பெருசாக ரன்ஸ் அடிக்கல ஆக்சுவலாக போன சீசனு. ம். ம். ஸோ சுனில் நரேன் அதுக்கப்புறம் எந்த ஃபார்மில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ம். அவர் வந்து டிபிஎல் அடிக்கல, இதுல ம், எங்கேயுமே அடிக்கல, யூஎஸ்ல அடிக்கல. அதான் 10 ரன்னுக்கு கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ம். ஏன்னா மேட்ச்ல. எல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஐபிஎல்க்கு வந்து அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் கியூடிகேவும் குர்பாஸ் கூட ஓகே. கியூடிகே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கியூடிகேவும் ஒன்றும் பெரிய ஃபார்ம்ல இல்லை. அவர் வந்து SA 20ல வந்து ஓப்பனிங் கூட இல்லைனா பின்னாடி போய் விளையாடுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா வந்து கேகேஆர் பிச்சுக்கு சம்டைம்ஸ் அடிச்சா ஈஸியா மாட்டிக்கும். அந்த மாதிரி நல்ல அந்த பிச்சு பிச்சுக்கு ஷார்ட் பவுண்டரிஸ், இந்த பின்னாடி ஷார்ட் பின்னாடி ஒரு தூக்கி பவுண்டரிஸ் அடிச்சானா 6 தான் போகும். அதான் அது வேணா சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்பர் 3ல யார்? வெங்கடேஷ் ஐயர், அங்கிரீஷ் ரகுவன்சி, ரஹானே. இந்த 5 பேர்ல 2 பேர் விளையாடுவாங்களா? ம். ஐ மீன் 5 பேரும் விளையாடுவாங்க. பட் எந்த பொசிஷன்றது இதை பொறுத்து அவங்க இது பண்ணுவாங்க, ஃபிக்ஸடாக வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, நோக்கியா ஃபிட்டா இருந்தா, இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இதான் அவங்களோட பெஸ்ட் 11-ஆ? அரோரா ஆட மாட்டாரா? யாரு? அதான் சொன்னானே, வைபவ் வைபவரா சொன்னான். சரி, நீங்க என்ன 4th முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாட்டம் 5. பாட்டம் 5னாலும் டாப் 4ல வரலாம்ல. குவாலிஃபை பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா? பாட்டம் 5 சொன்னேன். ஓகே 10 டீமும் யுவர் சம்டைம்ஸ். ஸோ ஓகே, ஸோ பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து இட் வில் பி a tough call between குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கேகேஆர் ஃபார் த லாஸ்ட் ஸ்பாட் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த எலிமினேட்டர் ஆடுறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி தே மே மிஸ் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் தே ஹேவ் வெல் ரவுண்டட் டீம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே மைட் மிஸ் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நான் மட்டு மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். வெற்றியும் ராகுலும் குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல நானும் மிஸ் அவுட். 3 மிஸ் அவுட். லாகுல் நீங்க கேகேஆர் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குவாலிஃபை ஆகணும். ஓகே ஆகட்டும். இந்த டீம்ல யாராச்சும் ஒரு யங்ஸ்டர் இப்போதைக்கு 11ல விளையாடலனாலும் நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? அந்த சிசோடியா தான் சொல்லணும், பட் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த சக்கீப் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சக்கீப் ஹுசேன் நினைக்கிறேன், போன வாட்டி எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. நல்லா போட்டாருன்னா எடுக்கல, இந்த அன்சோல்டு. ஐ மீன் சிசோடியா சும்மா எக்ஸ்ட்ரா கீப்பர், இந்தியன் கீப்பர் அப்படின்னு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்ல. அங்கிரீஷ் ரகுவம்சி தான் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா. அங்கிரீஷ் ரகுவன்சி தான் லைக் அடுத்த லெவல் போறது ஒரு பிளேயர் அப்படின்னா. இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அடுத்த இந்தியன் இல்ல பேட்டிங் வைஸ் கொஞ்சம் இப்போ ரொம்ப இந்தியன் இது வந்து ரொம்ப ஜெய்ஷ்வால் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அதனால இப்போ உள்ள ஒருத்தர் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ரேயான் பராக்ல இருந்து எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. கம்பீர் கூட்டு வந்துருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கம்பீருக்கும் கேகேஆருக்கும் இன்னும் அசோசியேஷன் இருக்குமா? அப்ப இருந்துச்சு அவங்க பிளேயர்ஸோட இது வந்தாரு. அப்ப பார்த்து வளர்த்த வைத்த பையன் தானே இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஸ்கை கேப்டன் ஆயிட்டாரா? அப்ப பழைய கேகேஆர் பாசம். ஆமா, நீங்களும் நம்மலாம் காலேஜ் ஒன்னாதான் படிச்சோம். அதெல்லாம் இந்தியன் கேப்டன்சி வந்து ஃபர்ஸ்ட் விராட் கோலி தூக்கு வந்து சொன்ன ரீசன் வந்து ஒரே இதுல எல்லாரும் ஒரு ஃபார்முக்கு வேற கேப்டன் வேணான்னாங்க. ஆமா, ஒரே ஆல் ஃபார்மேட் கேப்டன் வேணும்னு கேட்டாங்க, இப்ப பிரிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தா அங்க இது ஒரு கேப்டன் அவருக்கு டீம்ல இல்ல. ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் மேட்ச் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடுறது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு ஃபிட்னஸ் வைஸும் சொல்றேன். வை ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ. இட்ஸ் ராங் ப்ரோ. சரி, ஓகே. அப்புறம் 3 பேர் கேகேஆர் வில் நாட் மேக் இட் அப்படின்னு சொல்றோம். லாகுல் வந்து வில் மேக் இட் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு. நிறைய தடவை லாகுல் சொல்றதுதான் நடக்கும். அவர் கூட ஒரு மிஸ்டி ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரும் லாகுலும் சொல்றது தான் பயங்கரமா நடக்கும்.
ஆனால் பார்ப்போம் என்னென்ன. ஸோ வி மேட் அ டீட்டெயில்டு டிஸ்கஷன் ஆன் கேகேஆர். அவங்க எப்படி போகிறாங்கன்னு வில் சி. ஸோ இதுதான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். வில் கம் அண்ட் வில் லுக் அட் அதர் டீம்ஸ் as வெல். எங்களை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த் கம்மியாக இருக்கு. கேப்டன்சி ஓகே, பேட்டர்ஸ் ஆல்சோ ஓகே. மட்டும் சொன்ன பாயிண்ட் தான், சீமர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. யங் டேலண்ட் வாட்ச் அவுட் ஃபார், பிரைட் டேலண்ட் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக திருப்பி ஆடி அவங்களுக்கு இன்னொரு டைட்டில் வின்னிங் சீசன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் மே நாட் பி பாசிபிள் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா வி கேன் சைன் ஆஃப். கேகேஆர் இந்த டீம் நல்லா கோர் ரீடைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீமை ரீடைன் பண்ணி அப்படியே பில்ட் பண்ணாங்கன்னா மேபி டவுன் த லைன் அடுத்த சீசனோ அதுக்கு சீசன் தே கேன் கம் டு த டாப் 4. ஆனால் இந்த சீசனை அவங்க கான்ஃபிகர் பண்ணி சிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அதனால தே மே நாட் ஃபினிஷ் இந்த டாப் 4 திஸ் சீசன். பட் ஐபிஎல் எனிதிங் கேன் ஹேப்பன். வில் வாட்ச். நான் சொல்லணும்னா அவங்க மூவ் ஆன் பண்ணணும். கொஞ்சம் ரசல் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காருன்னு மற்ற லீக்ஸ்லாம் இன்னும் அடிக்கல. பட் நீ இவரு வெற்றி சொன்ன மாதிரி திடீர்னு அவர் ஐபிஎலுக்கு எல்லாம் ரெடியாகி எல்லாம் வந்துடுவாங்க. போன தடவை ரிங்கு சிங் வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ், 160 ரன் என்னமோ தான் அடிச்சாரு. அவரும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஐ ஃபீல் தே won't மேக் தி டாப் 5. லாகோல் எனக்கு ரசல் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி முன்னாடி ஒரு வாட்டி ஆயிருக்கு, எல்லாம் ரசல் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னாங்க 3 இயர்ஸ் முன்னாடி. வந்து செய்யு செஞ்சுட்டாரு. ஓகே. அந்த மாதிரி கேகேஆர்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவங்கன்னு நினைக்காதீங்க. ஏதாவது கொஞ்சம் பண்ணி விட்ருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ ரூட் ஃபார் கேகேஆர் டு கோ இன் டு அட்லீஸ்ட் பிளே ஆஃப். ஏன்னா தே ஹேவ் a வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீம். கொஞ்சம் ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. கிளிக் ஆச்சுன்னா நிப்பாட்ட முடியாது, இல்லைன்னா அவ்வளோதான், வைப்ரோ தான். ஓகே. ஓகே, ஸோ வி வில் சைன் ஆஃப் திஸ் எபிசோட். நீங்க கேகேஆர் பத்தி என்ன ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிளேயிங் லெவனையும் போடுங்க, உங்களோட பிளேயிங் பிளேயிங் லெவனையும் லெவன் போடுங்க. அவங்க பிளேயிங் 12+ போடுங்க, இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து போடுங்க. And we will be back with more episodes regarding the rest of the teams. Bye. பாய். பாய்.